பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்திவிட நமக்கு தருகிற வார்த்தை ரூத்தின் சரித்திரம், அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 1-2 வசனங்கள். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தந்து நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பதை, நமக்காக இருப்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த வசனம், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோவாபிய ஸ்திரீயான ரூத் நகோமியின் குடும்பத்திற்குள்ளே வருவதற்கு முன்பதாகவே நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்குக்கு அவனுடைய உறவின் முறையாரில் மிகுந்த ஆஸ்திகாரனாகிய போவாஸ் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். ஆனா இப்பொழுது நகோமியின் வாழ்க்கை, அவளுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நகோமியும் அவளுடைய மருமகள் ரூத் மாத்திரம் அந்த பெத்லகேம்ல இருக்காங்க. எலிமெலேக்கோ, நகோமியின் 2 குமாரர்களோ, ரூத்தை போலவே இன்னொரு மருமகள் ஆகிய ஓர்பாலோ அங்க இல்லை. இப்பொழுது நகோமிக்கும் ரூத்திற்கும் சாப்பாட்டு கூட என்ன இல்லை, எந்த ஒரு வழியும் இல்லை. ஆனா பின் நாட்களில் நகோமிக்கும் அவள் மருமகள் ஆகிய ரூத்திற்கும் நன்மை செய்யும்படியா கர்த்தர் இந்த போவாசை தான், மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இந்த போவாசை தான் அந்த குடும்பத்திற்கு நன்மை செய்யும்படியாய், ரூத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அனுமதித்தார். அதன் பிற்பாடு போவாஸ் இந்த குடும்பத்திற்குள் வந்த பிற்பாடு போவாஸ் தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்ட ரூத்திற்கோ, ரூத்தின் மாமியார் ஆகிய நகோமிக்கோ எந்த குறையும் இல்லை. அவர்கள் வாழ்க்கை நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனா இப்பொழுது இந்த 2வது அதிகாரத்துல நகோமியும் அவள் மருமகள் ஆகிய ரூத்தும் மிகவும் கடினமான, கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். உணவிற்கு கூட வழி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. யாருடைய கண்களில் தயை கிடைக்குமோ அங்கே போய் நான் கதிர் பொறுக்குகிறேன், அப்படிப்பட்ட ஒரு நிலையில, கதிர் பொறுக்கி சாப்பிடுற நிலையில நகோமியும் அவள் மருமகளாகிய ரூத் இருக்காங்க. இந்த சம்பவத்தை ஆவிக்குரிய அர்த்தமாக தியானிக்கும் பொழுது தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி, திருப்தியாக மாற்றி, மீதம் எடுக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, நம்மை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எப்படி நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்கிற மிகுந்த ஆஸ்திகாரன் இருந்தானோ, அதே போல தேவஜனங்களாகிய நம்முடைய உறவாக நம்முடைய ஆண்டவர், நம்மை ஏற்றுக்கொண்டவர், நம்மை மீட்டுக் கொண்டவர், நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை அவருடையவர்களாக மாற்றினவர், நமக்காக அவர் இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறேன் என்று. நம்முடைய எதிர்காலத்தை மகிமையாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுது எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தேவையா இருக்கிறதோ அதை திருப்தியாக தர அவர் போதுமானவராக இருக்கிறார். தரித்திரமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை மகிமையாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் நம்மை நெருக்குகிறதோ அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதமாக, மகிமையாக, பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற நம்முடைய தேவன், நம்மை மீட்டுக் கொண்ட நம்முடையவர், அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் என்று. அப்படி இருந்தும் ஏன் தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில குறைகள், நெருக்கங்கள்? எப்படி இந்த 2வது அதிகாரத்துல நகோமியும் அவள் மருமகள் ஆகிய ரூத்தும் நெருக்கத்திலும் குறைவிலும் ஒன்றும் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அவர்கள் காணப்பட்டார்களோ, அதே போல்தான் தேவஜனங்களாகிய நம்மில் அநேகர் இப்பொழுது இருக்கிறோம். நெருக்கம், தேவை, போராட்டம், பிரச்சனை, நிந்தை, அவமானம், உணவிற்கு கூட வழி இல்லாத அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த நகோமியின் ரூத்தையும் ஆசீர்வாதமான ஒரு நிலையில் மாற்றுகிற போவாஸ் எப்படி பெத்லகேமில் இருந்தாலோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய், மகிமையாய் மாற்றுகிற, இம்மையிலும் மறுமையிலும் மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர் பரம போவாஸ் அவர் இருக்கிறார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்பும், அப்படி ஆண்டவர் எனக்காக இருந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கை இன்னும் இப்படி இருக்கு? இதற்கான பதில் தான் இந்த சம்பவம், இந்த சரித்திரம். இந்த ரூத்தின் சரித்திரத்தை நம்ம வாசிச்சோம்னா, ஆரம்ப நிலை அற்பமாக, தேவை நிறைந்ததாக, ஒன்றுமில்லாததாக, வெறுமையாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு இந்த ரூத்தின் பெயரில் இடம்பெறத்தக்கதாய் அவளுடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாய் மாறினது.
இது போவாசினால் அவளுக்கு கிடைத்த நன்மையா இருந்தாலும் இதை பெற்றுக்கொள்ள ரூத் செய்ததை போல தேவஜனங்கள் ஆகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதமாய் மகிமையாய் மாற்ற, பரிபூர்ணம் நிறைந்ததாய் மாற்ற போதுமானவராய் இருக்கிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கு அதை செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனா அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவஜனங்கள் ஆகிய நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ரூத் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி தன்னை முழுமையா போவாசின் பாதத்தில் அர்ப்பணித்தாளோ இதே போல தேவஜனங்கள் ஆகிய நாமும் நம்மை முழுமையா நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். எப்படிப்பட்ட ஒரு நினைவோடு எண்ணத்தோடு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி ரூத் போவாசுக்காக தன்னை அர்ப்பணித்தாளோ, போவாசிலிருந்து வெளிப்படுகிற நன்மைக்காக அல்ல, ஆசீர்வாதத்திற்காக அல்ல, போவாசுக்காக தன்னை அர்ப்பணித்தாளோ இதே போல தேவஜனங்கள் ஆகி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரம போவாசை நாம் சுதந்திரிக்க, இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு அநேகர் அர்ப்பணிக்கிறோம். ஆனா கர்த்தரை சுதந்திரிக்க அர்ப்பணிக்கிறோமா? இல்ல கர்த்தரிடத்தில் இருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோமா? இங்கே ரூத் கோதுமைக்காகவோ வார்கோதுமைக்காகவோ தன்னை அர்ப்பணிக்கவில்லை, இல்ல வேற எந்த நன்மைக்காகவோ தன்னை அர்ப்பணிக்கவில்லை. இங்கே ரூத் தன்னை அர்ப்பணித்தது போவாசை பெற்றுக்கொள்ள. இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் பெற்றுக்கொள்ள, நம்முடையவராய் நாம் சுதந்திரிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நினைவோடு நாம் உண்மையாகவே அர்ப்பணித்தோமேனால் அவரை பிரியப்படுத்துகிற கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வோம். இன்னைக்கு அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுதந்திரிக்க அர்ப்பணிக்கிறோம். ஆனா அவரை பிரியப்படுத்தும்படியாய், அவர் தன்னை நமக்கு தரும்படியான ஒரு மனநிலையில், அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் அவர் மாற நாம் அவரை பிரியப்படுத்த நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தணும். அவருக்கு பிரியமான கிரியைகளை செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தரை பிரியப்படுத்தி அவரை முழுமையாக சுதந்திரிக்க தன்னை அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா எப்படிப்பட்ட ஒரு தரித்திரம் என்கிற நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவை, நெருக்கம், எதிர்காலமே இல்லை என்கிற ஒரு சூழல் இருந்தாலும், எப்படி போவாஸ் ரூத்திற்கான நன்மை எல்லாவற்றையும், எலிமெலேக்குக்கு மக்களும் கிலியோனுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நிலங்களையும் அவன் மீட்டு அதை தன்னுடைய மாற்றிக்கொண்டு அதை மறுபடியும் ரூத்திற்கு சுதந்திரமாகவும் தன்னுடைய அனைத்தையும் ரூத்திற்காகவும் அவர் கொடுப்பதின் அடையாளமாக அவர் தன்னையே கொடுத்தார். இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பரமபவாசாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாகவும் மகிமையாகவும் மாற்றி இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி நமக்கென நம்முடையதாக கர்த்தர் நியமித்த ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்ல தேவன் இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதே வந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கருதாமல் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழங்குவதாக, கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.